தலையெழுத்தை மாற்ற முடியுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் பலருக்கும் உண்டு. சாதாரண மனிதர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும் என்பார்கள். அதை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். அதே கேள்வியை தீவிர முருகன் அடியார்களிடம் கேட்டால் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் நிச்சயம் மாற்ற முடியும் என்பார்கள். தலையெழுத்தை முருகன் எப்படி மாற்றுவார், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரே பதில்தான், பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் முருகனின் திருவடிகளை சரணடைந்து அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது மட்டுமே. தலையெழுத்தை மாற்ற முடியுமா? நாம் பல பிறவிகளாக தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய சொல், செயல், எண்ணம் போன்றவற்றால் எத்தனையோ பாவங்களை செய்து கர்ம வினைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த கர்ம வினைகளால் ஏற்படும் பலன்களை நாம் தலையெழுத்து என்கிறோம். முருகனின் திருநாமங்களை மனதார சொல்ல நம்முடைய கர்ம வினைகள் கரைய துவங்கும். அப்படி கர்ம வினைகள் கரையும் போதும் இறைவனின் அருளால் துன்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். அப்போது தலையெழுத்து மாறும், நம்முடைய வாழ்க்கையும் மாறும். வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகளும் தோல்விகளும் வருகிறதா? எவ்வளவோ முயற்சி செய்தும் எதையும் மாற்ற முடியவில்லையா? அப்படியானால் விதியையே மாற்றும் சக்தி கொண்டதாக முருகன் அடியார்கள் பலரால் போற்றப்படும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் வரும் ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். தினமும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து நெற்றியில் திருநீறு வைத்து கொள்ளுங்கள். அப்படி திருநீற்றை நெற்றியில் வைக்கும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து தினமும் 6 முறை இந்த பாடலை சொல்லுங்கள். அது வேறு ஒன்றுமில்லை, கந்தர் அலங்கார பாடல்தான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், புல் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. மீன்கள் துள்ளி விளையாடியதால் திருச்செந்தூரில் இருக்கும் வயல்களின் அழகு சேற்றால் அழிந்தது. அங்கு பூத்து குலுங்கும் மலர்களை சூட்டிக்கொள்ள வேண்டும் என பெண்களின் மனம் விரும்பியதால் இங்குள்ள பூந்தோட்டங்களை அழகு செய்த பூக்கள் அழிந்தன. மயிலை வாகனமாக கொண்ட உன்னுடைய வேல்பட்டு சூரனும் அவரது அசுர கூட்டமும் பகையும் அழிந்தது. உன்னுடைய வேலால் எப்படி சூரர்களை அழித்தாயோ அதேபோல் உன்னுடைய பாதங்களை என் தலைமீது வைத்து அயனாகிய பிரம்ம தேவன் எனது தலைமீது மோசமாக எழுதியிருக்கும் தலையெழுத்தை இன்றோடு அழித்துவிடு என்பதுதான் இந்த பாடலின் அர்த்தம். திருச்செந்தூர் முருகனின் திருவடி என்னுடைய தலைமீது இருக்கிறது, அவர் எனது தலையெழுத்தை அழித்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் தினமும் நெற்றியில் திருநீறு வைத்தும் வழிபடுபவர்களின் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் என அருணகிரிநாத சுவாமிகள் தனது கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடுகிறார். நன்றி, வணக்கம்.